ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் சென்னை அணி படு தோல்வி அடைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம சென்னை அணிக்கு பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு இருக்கா இல்லையா, எந்த மேட்ச்லாம் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இன்னும் 100% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேற்று மேட்ச்சில் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் என்ன மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அதுவும் வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிடுச்சு. ஆனால் சென்னை அணி தோத்துச்சு. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 11-8 கேகேஆர் அணியும், ஆர்ஆர் 11-8, அப்புறம் நம்ம எஸ்ஆர்ஹெச் 12-7, சிஎஸ்கே 12-6, டிசி எல்எஸ்ஜி ரெண்டுமே 12-6, ஆர்சிபி மற்றும் ஜிடி அணி 12-5 ஜெயிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம சென்னை அணி 2-2 அடுத்த மேட்ச் ஆர்ஆர் மற்றும் ஆர்சிபி அணி கூட ஆடுறாங்க. 2-2 ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. 100% போயிடுச்சுன்னே சொல்லலாம். அப்படி 2-1 ஜெயிச்சா ரன் ரேட் மூலயமா நம்ம உள்ளே போக வேண்டியதாக வரும். ரன் ரேட் இப்போதைக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம நேற்று மேட்ச்சில் தோனி லாஸ்ட்டில் வந்து ஆனது ஓரளவுக்கு ரன் ரேட் காப்பாற்றி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கு எல்எஸ்ஜி அணி டிசி அணிலாம் மேட்ச் தோக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வர போட்டியில் சென்னை அணி 2-2 ஜெயிச்சா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம உள்ளே போயிடலாம். அதனால் வர மேட்ச் எல்லாமே முக்கியமான மேட்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ருத்ராஜ் கைக்வாட் என்ன மாதிரி தப்பு பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் போலிங் ரொட்டேஷனே சரியில்லைங்க. ஏன்னா நம்ம டேனியல் மிச்சலுக்கு ஏன் 4 ஓவர் கொடுத்தாருன்னு தெரியல. அவருக்கு ஒரு பார்ட் டைமாக 2 ஓவர் தள்ளுற பவுலர் தான். அவருக்கு ஏன் 4 ஓவர் கொடுத்தாங்கன்னு அது ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மோயின் அலி அவர் ஏன் ட்ரை பண்ணல? ஏன்னா நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தானே அவர். நம்ம சாய் சுதர்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஓவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், எதனா எஃபெக்ட் நடந்திருக்கும். அவர் நல்ல பவுலர் தான், 4 ஓவர் போடுற பவுலர் தான், ஆல்ரவுண்டர். ஆனால் அவருக்கு நம்ம ருத்ராஜ் கைக்வாட் அவரை ட்ரை பண்ணல. அது ரொம்ப கேள்விக்குரியவே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை பேட்டிங்லேயும் யூஸ் பண்ண மாட்டீங்க, பவுலிங்கும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் நேற்று சூப்பராக ஆடினாருங்க. நம்ம மோயின் அலி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சூப்பராக ஆடினார். ஆனால் அவருக்கான இன்னும் ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கல சிஎஸ்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க. ஓப்பனிங் கூட ஆடுற பிளேயர் தான். ஆனால் ஃபார்மில் இல்லாத ரஹானே உன்னையா வச்சுன்னு இருக்காங்கன்னு தெரில. சப்போஸ் நம்ம ரஹானே தூக்கிட்டு நம்ம மொயின் அலியை தூக்கி ஓப்பனிங் போட்டு இந்த டிராவல்ஸ் செட் ஆடுறாங்களா, அதுமாரி அது ரெடியாக ஆட சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணுற பிளேயர் அது ரெடியாக ஆட்டு நல்ல ஒரு தொடக்க கொடுத்தாலே சென்னை அணிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எதுக்குமே எந்த மேட்சும் ஆடாத ரஹானே நேரத்துக்கு இன்ன வரைக்கும் வச்சின் டீமில் இருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மேட்சாச்சு ரஹானே தூக்குறாங்களான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக பேட்டு வரல, பேட்டை எடுத்துகிட்டு போக மாட்டாருங்க. ஒரு 4-5 4 அடித்து அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. அவருக்கு பேட்டிங் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. பரவாயில்ல, சீனியர் பிளேயர் ஆகிட்டும், நல்லா ஆடுற பிளேயர் தான், எல்லாம் ஓகே. இருந்தாலும் ரெஸ்ட்டு கொடுங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 10 பிளேயர் யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரே வச்சுன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம். சென்னை அணி நாளைக்கு வேறு நம்ம ஆர்ஆர் அணி கூட மோதுறாங்க. ஆர்ஆர் அணி வேறு பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போகாதா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்ஷிப் பற்றி அதுவும் என்னன்னு சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.